ஹலோ ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் ஆம்லெட். இது வந்து ஆம்லெட்டில் என்ன போட்டிருக்கேன்னா, சின்ன வெங்காயம், மஞ்சள், சீரகம், அதாவது ஊரில் சமைக்கிற மாதிரி வீட்டில் சமைச்சு கொடுப்போம் ஆம்லெட்டு. அம்மா பக்குவமாக அம்மியில் அரைச்சி பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நான் வந்து மிக்சியில் அரைச்சி பண்ணியிருக்கேன். பட்டை மிளகா, அப்புறம் ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதெல்லாம் வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் பவுட்ரு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் லைட்டாக சீரக பவுட்ரு, கொஞ்சம் மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்துட்டு சால்ட்டு, பெப்பரும் போட்டிருக்கேன். மிக்சியில் அரைக்கும் போது பட்டை மிளகாவும் சோம்பு, சீரகம்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ ஆம்லெட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டில் வந்து சிக்கன் கிரேவி. சிக்கன் வந்து லைட்டாக ரொம்ப விரும்ப மாட்டேன், அதனால் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிக்கன் கிரேவி ஊற்றிட்டு சாப்பாட்டில் லைட்டாக கொஞ்சமாக ரைஸு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும். ஏன்னா அதிகமாக வந்து பிராய்ல் சிக்கன் விரும்ப மாட்டேன், சாப்பிட பிடிக்காது எனக்கு. லைட்டாக தான் சாப்பிடுவேன். அதனால் வந்து சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு, சிக்கன், அப்புறம் வந்துட்டு ஆம்லெட்டு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஸோ என்ன டேஸ்ட் பண்ணுறது, நானே டெய்லி சமைச்சி டெய்லி சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஸ்பெஷல் இது தான் வந்து சாப்பாடு. சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவியும் ஆம்லெட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே காய்ஸ். சிக்கன் கிரேவி நம்ம காரைக்குடி செட்டிநாடு சிக்கன் கிரேவி மாதிரி நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ இதுவும் ஸ்பைஸியாக இருக்கும் ஆம்லேட்டும். ஸோ ஆம்லேட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலு, செம்மையாக இருக்குது. ஓகே கைஸ், பாய்.